ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட் பிராண்ட்லேருந்து சேல் பண்ணுற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு போட் ஸ்டோன் 190 ப்ரோ அப்படிங்கிற இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாமா? இதோட முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் வெறும் 899க்கு ஃப்ளிப்கார்ட் மற்றும் போட்டோட வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வந்து இருக்குது. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ப்ளூடூத் ஸ்பீக்கர், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஆக்ஸ் கேபிள், யூசர் மேனுவல், போட்டோட ஸ்டிக்கர், 1 இயர் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபிங்கரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களால் வந்து தூக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வெயிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஆனால் பட்டன் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக வந்து இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு IP6 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டைரக்ஷனில் இருந்தும் சடனாக வந்து தண்ணி படிச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து ஆகாது. அதுக்குன்னு தண்ணிக்கு போட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேமேஜ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் ரப்பர் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. 2 மணிக்கூர் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 8 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் TWS ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. அதாவது இதே போல் இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கிங்க அப்படின்னா ஒரே டைமில் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணி உங்களால் சாங்ஸ் வந்து கேட்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் 5 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது. போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் வந்து இருக்குது. ரொம்ப பஞ்சியான பேஸ் வந்து இதில் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்துச்சு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் குவாலிட்டி நான் செக் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குது அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி மற்றும் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.